வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ராகி சேமியா புட்டு. ராகி சேமியா புட்டு செய்கிறதுக்கு என்னென்ன பொருட்கள்லாம் தேவை அப்படின்னு பார்க்கலாம். ராகி சேமியா ஒரு பேக்கெட், சர்க்கரை அல்லது வெல்லம் 2 டீஸ்பூன், ஏலக்காய் பவுடர் சிறிதளவு, துருவிய தேங்காய் 1/2 கப், தண்ணீர் 1 லிட்டர். ஒரு பாத்திரத்தில் ராகி சேமியாவை போட்டு சிறிது தண்ணீர் ஊற்றி எல்லா ராகி சேமியாவும் நனைகிற மாதிரி கிளறி அதை மூடி வச்சிடணும். ஒரு 5 நிமிஷம் மூடி வைங்க. இப்போ ஏன் அதை கிளறி மூடி வைக்கிறோம் அப்படின்னாக்கா, அப்போ தான் நாம் இட்லி குண்டால் அவிச்சிட்ட பிறகு அதை எடுத்து பார்க்கும்பொழுது சாஃப்டாக இருக்கும். இந்த மாதிரி நம்ம தண்ணி தெளித்து ஊற வைக்காமல் இருந்தாக்கா ரொம்ப ரஃப்பாக இருக்கும். அதில் தான் நம்ம ஒரு 5 நிமிஷம் அதை தண்ணி தெளித்து ஊற வைக்கிறோம். இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ திறந்து பாருங்கள், நல்லா சாஃப்டாக உதிரி உதிரியாக இருக்கும். இப்போ அதன் பிறகு நம்ம என்ன செய்கிறோன்னா, ஒரு இட்லி குண்டானில் 1 லிட்டர் அளவுக்கு தண்ணி ஊற்றி இட்லி தட்டு வச்சு அதில் மேலே ஒரு வெள்ளை துணியை போட்டு இப்போ நம்ம மூடி வச்சுருந்த ராகி சேமியாவை அதில் போட்டு நல்லா டைட்டாக மூடி ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் அதை நல்லா வேக விடணும். நல்லா ஆவி வந்த பிறகு அதை அனலை குறைச்சிங்க. குறைச்சி ஒரு 20 நிமிஷம் இருக்கட்டும். இப்போ 20 நிமிஷம் ஆன உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. அதன் பிறகு மூடியை திறந்தாக்கா அந்த ராகி சேமியானது நல்லா சாஃப்டாக வந்திருக்கும். நீங்கள் அந்த ராகி சேமியாவை அழுத்தி பார்த்தீங்கன்னா நல்லா அழுந்தும். சமயத்தில் நீங்கள் என்ன செய்யணும், அதை வேறு ஒரு பாத்திரத்தில் போட்டு அதில் சிறிதளவு சர்க்கரை, சிறிதளவு நம்ம துருவி வச்சுருக்கிற தேங்காய், சிறிதளவு ஏலக்காய் பவுடர் 3 போட்டு கிளறி வச்சுருங்க. இப்போ இந்த ராகி சம்பந்தமானது நம்ம அடிக்கடி நம்ம உணவில் சேர்த்துக்கிட்டாக்கா ரொம்ப உடம்புக்கு நல்ல வலுவை தரும். சுகர் இருக்கிறவங்களும் இதை உணவில் சேர்த்துக்கலாம், நல்ல கண்ட்ரோல் கொண்டு வரும். அப்புறம் டயட் கண்ட்ரோல் பண்ணுறவங்க அவங்களும் இதை நீங்கள் அடிக்கடி இந்த உணவில் சேர்த்துக்கலாம். குழந்தைகளுக்கும் நீங்கள் இதை கொடுக்கலாம். மிக எளிதில் செரிக்கக்கூடியது. அதனால் அனைவருமே இதை சாப்பிட்லாம். இப்போ சர்க்கரை தேவையில்லை வேண்டான்றவங்க நீங்கள் வெல்லம் கூட, நாட்டு சர்க்கரை நீங்கள் சேர்த்துக்கலாம். தேங்காய் தேவைன்னா பரவாயில்ல, தேங்காய் கூட இல்லாமல் கூட நீங்கள் வெறும் வெல்லம் மட்டும் போட்டு கூட நீங்கள் சாப்பிட்லாம். மிக ஹெல்த்தியான நல்ல ஒரு சுலபமாக கிடைக்கக்கூடிய ஒரு உணவு. அதனால் நீங்கள் இதை அடிக்கடி நீங்கள் இதை உணவில் சேர்த்துக்கிட்டால் உடம்புக்கு ரொம்ப நல்லது. காலை உணவாகவும் சாப்பிட்லாம் இதை, இல்லை மாலை நேர சிற்றுண்டியாகவும் இதை சாப்பிட்லாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டன் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.